சரி, இப்போது நமக்கு 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 18வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1வது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அதை மட்டும் வாசிமா. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அதாவது இந்த கொரிந்து பட்டணம் என்பது ஒரு செல்வ செழிப்பான ஒரு பட்டணம். இன்னும் சொல்லப்போனால் 2 துறைமுகங்கள் அங்கே இருக்கும். சென்னைக்கு ஒரு துறைமுகம் இருக்குது. இந்த ஒரு துறைமுகமே வந்து பல வெளிநாட்டவர்கள் வந்து போகக்கூடியதான ஒரு துறைமுகமாக இருக்கிறது. துறைமுகத்தின் மூலமாகத்தான் அதிகபட்ச வியாபாரங்கள் நடக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த நாட்களில் நமக்கு ஏர்போர்ட்டில் ஃபாரினர்ஸ் வந்துடுறாங்க. ஆனால் அந்த நாட்களில் வான்வெளி கிடையாது, எல்லாமே கடல் மார்க்கமாக தான் வருவாங்க. அப்போது அதிக செல்வ செழிப்பு அங்கே வர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து வெளிநாட்டவர்கள் வந்து போகக்கூடிய ஒரு பெரிய சுற்றுலா தலம் அது. அதனால தான் அங்கே வந்து ரொம்ப ஒரு செல்வ செழிப்பான பட்டணமாக இருந்தது. நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த ஒரு சிட்டியில் மட்டுமே கணக்கெடுக்கப்பட்டதில் அந்த காலத்தில் 1500 விலை மாதர்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு அப்போ அந்த பட்டணத்தினுடைய அந்த ஒழுக்கங்கள் எப்படி இருந்திருக்கும்னு பாருங்கள். அப்படிப்பட்டதான ஒரு பட்டணம். பணம் செல்வாக்குக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பொதுவாக மகாபலிபுரம் போனீங்கன்னா, மகாபலிபுரத்தில் வந்து இந்த ஊசி மணி பாசியெல்லாம் விற்பாங்க. எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் விற்பாங்க, வாலிப பெண்கள் விற்பாங்க. ஃபாரினர்ஸ்க்கு வந்து அந்த சிப்பிலேயே சில காரியங்களை செஞ்சு அலங்கார பொருட்கள் நிறையா விற்பாங்க. அதை ஃபாரினர்ஸ் வந்து வாங்கும்போது அங்கே உள்ள பெண்கள் ஆண்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றும் எழுத படிக்க தெரியாது. ஆனால் இங்கிலீஷ்காரன் வந்தால் இங்கிலீஷில் பேசுவாங்க, ஃப்ரெஞ்சுக்காரன் வந்தால் ஃப்ரெஞ்சில் பேசுவாங்க, ஹிந்திக்காரங்க வந்தால் ஹிந்தியில் பேசுவாங்க. எல்லா மொழியும் அவங்க வந்து கற்று வச்சுருக்கிறாங்க. அப்போ எல்லா மொழியும் கற்று வச்சுருக்கும்போது நீங்கள் பிஏ எம்ஏ படித்தாலும் நீங்கள் எத்தனை லாங்குவேஜ் தான் உங்களுக்கு தெரியும்? 1 அல்லது 2 தான் தெரியும். ஆனால் ஒன்றுமே படிக்காத ஆளுக்கு 8 லாங்குவேஜ் தெரியும். புரியுதா? அப்போது அவன் என்ன யோசிப்பாங்கன்னா, இவங்களை விட நாங்கள் எவ்வளவோ பெட்டராச்சே. நீங்கள் எம்காம் படிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் என் கூட ஹிந்தியில் பேசுங்க பார்க்கலாம், உருதுவில் பேசுங்க பார்க்கலாம் அப்படின்னா பேச முடியாது. ஸோ சுயநீதி அதிகம். உங்களை விட எனக்கு அதிகமாக தெரியும். 2வது, சாதாரண சராசரி மக்கள் கூட அவங்ககிட்ட பண நடமாட்டம் ஜாஸ்தி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பட்டணம். அதாவது நான் வந்து சென்னைக்கு வந்த ஆரம்பத்திலேயே நான் இருந்தது சென்னையிலேயே பெஸ்ட் ஏரியா நடுக்குப்பம். நடுக்குப்பங்கிறது அயோத்தியா குப்பம், நடுக்குப்பம், டும்மி குப்பம், திடீர் குப்பம்லாம் நிறையா குப்பங்கள் இருக்குது அந்த ஏரியாவில். அதில் வந்து நடுக்குப்பத்தில் எங்கள் மாமா கடை வச்சுருந்தாங்க. கொஞ்ச நாள் அங்கே இருந்தேன். அங்கே வந்து ஃபுல்லாகவே மீனவ மக்கள் அங்கே அதிகமாக இருப்பாங்க. அதாவது நம்ம வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா, பிரதர் மீன் வாங்க வந்தாங்கன்னா 100 ரூபாய்க்கு மீன் கொடுங்க, 200 ரூபாய்க்கு மீன் கொடுங்கன்னு கேட்குற மாதிரி நமக்கு இருக்குது. ஆனால் எனக்கு தெரியும், அந்த நடுக்குப்பத்தில் வஞ்சிர மீனை தவிர வேறு எதுவும் வறுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அந்த ஒரு குடிசை வீடாக தான் இருக்கும். வாசலில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டவ் வச்சு, அந்த நாட்களில் அந்த பம்பு ஸ்டவ் அதை வச்சு, இப்போவும் நீங்கள் இங்கே போனீங்கன்னா சிந்தாரிப்பேட்டை போனீங்கன்னா தெரியும். சிந்தாரிப்பேட்டையில் அந்த ரிச் ஸ்ட்ரீட் ஏரியாவில் கொஞ்சம் குடிசை பகுதி இருக்குது. வீடு தான் குடிசை வீடாக இருக்கும். மீன் வறுக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே காஸ்ட்லி மீன். நம்மளை மாதிரி மத்தி மீனெல்லாம் அவங்க சுத்தமாக கண்டுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அந்த மீன் இந்த மீன்லாம் சின்ன சின்ன மீன்லாம் அவங்களுக்கு பொருட்டே கிடையாது. அங்கே கடாயில் வச்சு வறுத்துட்டு இருப்பாங்க. பார்த்திங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய பீஸாக தான் இருக்கும். அப்படி அதாவது இதே மாதிரி தான் அந்த கொரிந்து பட்டணத்தில் இன்னும் கொஞ்சம் நவநாகரிகமான ஒரு பட்டணம், எல்லா கலாச்சாரங்களும் நிறைந்த ஒரு பட்டணம். அங்கே வந்து யூதர்களும் கிரேக்கர்களும் அதிகமாக இருந்தாங்க. யூதர்களுக்கு எப்போவுமே அடையாளம் வேணும், எதையுமே அடையாளம் வேணும். நீர் தேவனுடைய குமாரனா ஒரு அடையாளத்தை சொல்லுங்கள். சிலுவையிலேருந்து டக்குன்னு இறங்கி வந்துட்டு மறுபடியும் போய் என்ன செஞ்சீங்க, ஆணிலேயே மாட்டிக்கோங்க. இறங்கி வந்ததுக்கப்புறம் எதுக்கு மாட்டணும்? அல்லேலூயா. அவங்களுக்கு தேவை, நீர் தேவனுடைய குமாரன் ஆனால் இப்போ சாகிற கண்டிஷனில் இருக்கிறல, இறங்கி வந்துட்டு மேலே போனீர்னா நாங்கள் நம்புகிறோம், நீர் தேவனுடைய குமாரன் நம்புகிறோம். யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். ஒன்றுக்கு ஒன்று ஒத்தே போக மாட்டேங்குது. நாங்கள் ஒன்று கேட்டால் நீ ஒன்று சொல்லிகிட்டு இருக்கிற, இது எங்களுடைய ஞானத்துக்கு ஒத்தே வரமாட்டேங்குதே.
கடவுள்னா வந்த உடனே இன்றைக்கும் நிறைய பேர் கேட்குறாங்க, இயேசு கிறிஸ்து அவரையே காப்பாற்றிக்க தெரியாத கடவுள் உங்களை காப்பாற்ற போகிறாரா? புரியுதா? ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற பிசாசும் அன்னைக்கு இருக்கிற பிசாசும் ஒன்று தான். இன்றைக்கி இவங்களை பேச வைக்கிற பிசாசும் அன்னைக்கு அவங்கள பேச வச்ச பிசாசும் ஒன்று தான். மொத்தத்துக்கு அவர் சிலுவையிலேருந்து இறங்கி வந்துடணும். அப்போ முழு உலகத்துக்கு ரட்சிப்பு கிடைக்காது. அதுதான் தந்திரம். நம்மளாக இருந்தால் சில நேரத்தில் சொல்லுவோம், ஏய் நீ பெருசாக சர்ச்சைக்கெல்லாம் போறிய, எங்கே என்னை அடி பார்க்கலாம், எங்கள் கத்தி எடுத்து லேசாக அறுத்து விடு பார்க்கலாம், அவ்வளோ வீரம் இருந்தா அப்படின்னு நம்மகிட்ட சொன்னால், பார் ஏசு என் கூட இருக்கார், போட்டேன்னா தலை தனியாக போய் இருண்டு போனால் என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சா? அதுதான் அவனுக்கு தேவை. நான் போன ஞாயிற்றுக்கிழமை கூட சொன்னேன், அவர்கள் என்னுடைய நடையை, அந்த வசனம் என்னது, அது உண்மையாகவே என்னை பாதித்த ஒரு வசனம். அதனால தான் அதை நான் நோட் பண்ணியே வச்சுருக்கிறேன். கர்த்தாவே, துன்மார்க்கனுடைய கைக்கு என்னை நீங்களாக்கி கொடியவனுடைய கைக்கு என்னை விலக்கி ரட்சியும். அவர்கள் என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள். ஏன் நம்மக்கிட்ட சீர்றாங்க? ஏன் நம்மக்கிட்ட மோதுறாங்க? ஏதாவது நம்ம கோவப்பட்டு நம்ம நடை, ஆவிக்குரிய நடை கவிழ்ந்துடணும். தேவ சித்தத்தை விட்டு நம்ம கவிழ்ந்துடணும். அதுக்கு நம்முடைய நடையை கவிழ்க்க பார்க்குறாங்க. இதுதான் இன்றைக்கி உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறதான ஒரு பெரிய முக்கியமான காரியம். அப்போது இந்த கொரிந்து பட்டணத்தில் உள்ளவர்கள் எல்லா செல்வாக்குகளும் இருந்ததுனால இயேசுவை பற்றி சொல்லும்போது அவங்க எல்லா தெய்வத்தையும் ஏற்றுக்குவாங்க. இயேசுவை பற்றி சொல்லும்போதெல்லாம் ஏற்றுக்குவாங்க. அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு எங்கேனாலும் போய் உட்காந்துருவாங்க. எங்கள் பாஸ்டர் சொல்லுவார், அல்லேலூயா ஸ்தோத்திரம்னா எங்கேயாவது கூட்டத்தில் போய் உட்காந்துருது. அது அப்புறமா ஒரு குரூப்பு அப்படி போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழித்து இது என்ன அல்லேலூயா மாதிரி கேட்கல, வேறு மாதிரி கேட்குறேன், அரோகரான்னு கேட்டிருக்கு. அடப்பாவி, கொட்டடிக்கிற இடத்துலாம் போய் உட்காந்துடுறது, என்னென்ன தெரியாமல் போய் உட்காந்துடுறது. அது மாதிரி கொரிந்து மக்களுக்கு பக்தினா ஏதோ ஒன்று, என்ன கடவுள், எல்லா கடவுளும் ஒன்று தான். ஆனால் எல்லா கடவுளும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். சரியா? கடவுளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாறுறதுக்குலாம் எங்களுக்கு டைம் கிடையாது. அப்போது இப்படிப்பட்டதான ஒரு கலாச்சாரம் நிறைந்த ஒரு பட்டணத்தில் ஏற்கனவே ஆக்கிலா பிரசிலா அவங்க கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சுருக்காங்க. இப்போ இவர் உள்ளே போகிறார். யார்? பவுல் உள்ளே போகிறார். உள்ளே போய் பார்க்கும்போது அவங்களுக்கு நல்லா தான் இருக்குது. இயேசு அன்பானவர், ஆசீர்வதிக்கிறவர், உயர்த்துகிறவர், எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் கொண்டுட்டாங்களே இல்லையா? இயேசுனார் என்ன பண்ணிட்டாங்க? கொண்டுட்டானுங்களே. செத்து போனவர் எப்படி கடவுள் ஆவார்? அப்போது அதான் சொல்கிறாரு, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. அப்போது இயேசுநாதர் நமக்காக மரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட் ஃப்ரைடேன்னு சொல்லி ஒரு நாள் வச்சுருக்கிறோம். அல்லது இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்த நாள் அன்றைக்கி உட்காந்து ஒரு கூட்டம் என்ன செய்யுது, அந்த நாட்களில் நாங்கள் கறியை திங்க மாட்டோம், மீனை திங்க மாட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கு அது என்ன சொல்கிறது, ஒரே துக்கம், அதுக்கு பேர் துக்க நாட்கள்னு வச்சுருக்காங்க. இயேசுநாதர் மரித்தது துக்கமா சந்தோஷமா? நீ சாவறதுக்கு பதிலாக அவர் செத்துருக்காரு. அல்லேலூயா. எனக்கு இவ்வளோ நாளாக அடமானத்தில் கிடந்த நகையை மூட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? அல்லேலூயா. அவர் மீட்டார், தன்னையே வைத்து என்னை மீட்டார். அல்லேலூயா. என்னை மீட்ட நாள். அல்லேலூயா. அந்த மீட்ட நாளை நம்ம துக்க நாளாக அனுசரிப்பதல்ல, எனக்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட தியாகத்தை செய்தாரே என்று ஆனந்த கண்ணீர் வடிக்கலாம், தப்பு கிடையாது. அல்லேலூயா. அவருடைய அன்பிலே நெகிழ்ந்து நாம் கண்ணீர் விடுகிறது வேற. அதை துக்க நாளாக அனுசரித்து அந்த நாட்களிலே நான் நல்ல காரியம் செய்ய மாட்டேன், கல்யாணம் வைக்க மாட்டேன், அது வைக்க மாட்டேன், இது வைக்க மாட்டேன். நமக்கு ஏது நல்ல நாள் கெட்ட நாள்? அல்லேலூயா. எல்லா நாளிலையும் ஒரே ஒரு வசனத்தை நம்ம சொல்லலாம், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இந்த நாளிலே நம்ம மகிழ்ந்து களி கூர்ந்திருப்போம். அல்லேலூயா. எல்லா நாளும் கர்த்தர் உண்டாக்கின நாள், எல்லா நேரமும். இப்போ கோடம்பாக்கம் சர்ச்சில் நான் பொதுவாகவே கிறிஸ்தவ கல்யாணம் அப்படின்னு சொன்னால் திங்கக்கிழமையில் மாலையில் தான் வைப்பாங்க. புரியுதா? திங்கக்கிழமை மாலையில் 5 மணிக்கு தான் கல்யாணம் வைப்பாங்க. சென்னையுடைய சூழ்நிலை அப்படி. இப்போ ஊர் பக்கம்லாம் காலையில் கல்யாணம் வைப்பாங்க. காலையில் கல்யாணம் வச்சாலும் ஓரளவுக்கு சொந்த ஊருக்காரங்க வந்துடுவாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் வேலைக்கு போயிட்டு தான் ஈவினிங் வருவாங்க. அதுதான் நோக்கமே தவிர எனக்கு கல்யாணம் நல்ல நேரத்தில் நடந்துச்சா, ராகு காலத்தில் நடந்துச்சா, யமகண்டத்தில் நடந்துச்சா, எனக்கு எதுவுமே தெரியாது. அல்லேலூயா. ஆமாம். நான் என்ன கேட்குறேன், எல்லா நல்ல நேரத்தையும் பார்த்து எல்லா ராகு காலம் யமகண்டத்தெல்லாம் பார்த்து பண்ண கல்யாணத்துலலாம் எல்லாம் நல்லா இருக்காங்களா? சொல்லுங்கள்.
சரி ஒரு கல்யாணத்தை பார்ப்போம், செய்வோம். எல்லா நட்சத்திரமும் என்ன, எல்லா நட்சத்திரமும் மேட்ச் ஆகட்டும், நல்ல நேரத்தில் வைப்போம், சண்டையே போடாமல் பஞ்சாயத்துக்கே போகாமல் அந்த குடும்பம் நடந்துருதான்னு பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்ம புத்தி நல்லா இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம். அதாவது எங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்வார், சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா போட்டுருவாளுடா. போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ஒரு தப்புமே பண்ண வேண்டியதில்லை. போடுறதுக்கு அவங்க பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி வச்சுருவாங்க. ஹல்லேலூயா. எதையாவது பிடிச்சி இல்லையா, அதான் சொல்லுவாங்களே, ஒருத்தி சண்டை போட்டு அவளால் தாங்க முடியல, இன்றைக்கி யாருமே சண்டைக்கு வரலன்னு கோவத்தில் வெளியே கொண்டு அடுப்பை கூட்டி வச்சு ஒரு கடாயில் போட்டு மண்ணை போட்டு வறுத்துக்கிட்டு இருந்தார். கரெக்டுன்னு வறுத்துக்கிட்டு இருக்கிறா. என்னடா மண்ணை போட்டு வறுத்துட்டு இருக்காளுன்னு அந்த வழியாக போனவ சும்மா போகக்கூடாதா? ஏன்க்கா மண்ணை போட்டு வறுக்கிறீங்க? மண்ணை போட்டு தானே வறுத்தேன், தாலியை போட்டால் வறுத்தேன் அப்படின்னு பிடிச்சிட்டா சண்டைக்கு. ஹல்லேலூயா. சண்டை போடணும்னா ஏதாவது ஒன்று பிடிச்சி சண்டை போடலாம். சில குடும்பத்தில் ஆம்பளைங்க அப்படி இருக்காங்க, சில குடும்பத்தில் பொம்பளைங்க அப்படி இருக்காங்க. ஹல்லேலூயா. ரெண்டு பேருடைய குணமும் சமாதானத்தை விரும்பினால் அந்த குடும்பம் சமாதானமாக இருக்கும். ஹல்லேலூயா. இங்கே அட்லீஸ்ட் வந்திருக்கிற உங்களுக்காவது சொல்கிறேன், எல்லாத்தையுமே சமாதானமாகவே யோசிங்க. இவர் அதை வச்சு தான் மனசில் இதை சொல்கிறாரு. எதையோடு சேர்த்து கொக்கியை போட்டிங்கன்னா தொலைஞ்சிது உங்கள் குடும்ப வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆமாம். இவன் அதை நினச்சி தான் சொல்கிறா, இவன் இதை நினச்சி தான் சொல்ல. எதையாவது ஒன்று நீங்கள் மனசில் யோசிச்சுக்கிட்டு பேசுனீங்கன்னா அது தப்பாகவே தான் தெரியும். அதனால் சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்க. இது நம்மளுடைய சப்ஜெக்ட் இல்லை. ஹல்லேலூயா. சரி, இப்படி அந்த சிலுவையை பற்றிய உபதேசம் அங்கே சொல்லப்பட்ட பொழுது சர்ச்சுக்கெலாம் எல்லோரும் போயிடுவாங்க. கொரிந்து சபை பார்த்தா பெரிய சபை தான், நிறையா கூட்டம் இருந்துச்சு. ஆனால் கொரிந்து சபையில் எல்லா பாவமும் இருந்துச்சு. ஏன்னா வந்தது அப்படியே கழுவப்படாத பன்றிகள். எப்படி பன்றி சேத்துல புரண்டுட்டு அப்படியே நிற்கிறது போல் நாங்கள் பாவத்தோடு வந்தோம், பாவத்தோடு தான் சபையில் இருப்போம், பாவத்துக்குரிய காரியத்தை தான் நாங்கள் பேசுவோம். அதை இந்த சபையில் உள்ள நடத்துகிறவர்கள் யாரும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் உள்ளவங்க. அப்போது அவங்க சத்தியம் போதிக்கப்படுகிற பொழுது சிலுவையை பற்றிய உபதேசம் அவர்களுக்கு என்னவா தெரியுதுன்னா பைத்தியமாக தெரியுது. என்னையா இந்த ஆள் அப்படியே வந்தார், ஒரு விசுவாசிக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, அப்படியே உச்சக்கட்டத்தில் போகும்போது அப்படியே சும்மா ரஜினிகாந்த் மாதிரி ஏசுனார், அங்கேருந்து ஜம்ப் பண்ணி உட்காந்தார், விழுந்தவன் டிமால்னு அடித்து போட்டார், டக்குன்னு அவருடைய விசுவாசியை மீட்டு கொண்டார் அப்படின்லாம் ஏதாவது சொன்னால் பார்க்க நல்லாயிருக்கும். ஹல்லேலூயா. இவர் என்ன அடி வாங்க வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு? ஹல்லேலூயா. இவர் என்ன கஷ்டப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு? அதுவும் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு உலகத்தில் உங்களுக்கு ஆமாம் இப்படிலாம் சொல்கிற ஆண்டவரை என்ன சொல்கிறது? ஹல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு அது பைத்தியமாக தோன்றுறது. அப்படினால தான் பவுல் சொல்கிறாரு, கெட்டு போகிறவனுக்கு தான் அது பைத்தியமாக தெரியும். ஹல்லேலூயா. நான் ஒரு தப்புமே பண்ணலைன்னு சொல்கிறவனுக்கு அது பைத்தியமாக தான் தெரியும். நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனை தான் இயேசு அனுபவித்தார்னு தன் பாவத்தை மறைக்காமல் ஒத்துக்கொண்டவனுக்கு அது தேவபலன். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த இடத்துல நான் தானே இருந்திருக்கணும், நான் இருக்க வேண்டிய இடத்துல தானே அவர் இருந்தார், எனக்காகத்தானே அவர் மரித்தாருங்கிற சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவபலன். இல்லைன்னா நம்ம அறிவிலெல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் ஏன் இயேசுநாதர் அப்படி பாடுபடணும் அப்படின்னா அவர் படைத்த பிள்ளைகளுடைய தவறுக்கு, அதாவது தாவீது பைபிள்லையே 2 பேரை குறித்து நல்ல வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. 2 பேர் சொல்கிறது 4 பேர் சொல்லலாம், இன்னும் இருக்கலாம். ஒன்று மோசே, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான், அவனை போல சாந்த குணம் உள்ளவன் யாருமே இல்லை. இதெல்லாம் தேவன் கொடுத்த சாட்சி தான். எப்புனையின் குமாரனாகிய காலேப், அப்புறம் அவன் பேர் என்ன, நூனின் குமாரனாகிய யோசுவா, அவங்க 2 பேரும் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினார்கள், சாட்சி இருக்குது இல்லையா? அப்புறம் வேறு யாரை பற்றி இருக்குது? தாவீது, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் அப்படின்னார். இதெல்லாம் ஏற்றவனாக கண்டார். இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டவர் செஞ்ச தப்பை கண்டுக்காமல் விட்டாரா? நம்ம ஊர் அரசியல்வாதிகள் மாதிரி என் பிள்ளை செஞ்சால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் மச்சான் செஞ்சால் ஒன்றும் இல்லை, என் மாமா செஞ்சால் ஒன்றும் இல்லை,
அப்படி விட்டாரா? எவனை கர்த்தர் ரொம்ப நேசித்தாரோ அவனை தான் வச்சு செஞ்சார். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, நேசிக்கிற புத்திரனை தான் அவர் சிட்சிக்கிறார். அதாவது தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அப்படி சிட்சிக்கப்படவில்லை என்றால் நாம் வேசி பிள்ளைகளாக இருப்போம் அப்படின்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அது ஏதோ ஒன்று அவுத்து விட்டது, அது போட்டோம், அதை விடு, அது போக்கில் விட்டுரு அப்படின்னு ஆண்டவர் நம்ம விட மாட்டார். அல்லேலூயா. அப்போ இந்த உபதேசங்கள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆபிரகாம் செல்வ சீமானாக இருந்தார், நல்லா தானே இருக்குது. ஆனால் அவர் போன பாதையில் ரோடே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. நீங்கள் இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ஆட்டோ புக் பண்ணோன்னா மெயின் ரோட்டில் தான் ஆட்டோ வரும். இங்கேருந்து ஒரு 4 லக்கேஜை தூக்கிட்டு போகிறதுக்குள்ளே நமக்கு பெரும்பாடாக இருக்குது. அவன் அத்தனை பரிவாரங்களையும் அள்ளிக்கிட்டு அந்த பாலைவனத்து மண்ணில் வண்டியில் இழுத்துட்டு போகணுன்னாலும் சாதாரணமாக போகுமா மண்ணுக்குள்ளே? அப்படி தான் கிடந்து அலைஞ்சாங்க. அல்லேலூயா. நீங்கள்லாம் கஷ்டப்பட்டவங்களாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அல்லேலூயா. அவர் யாரெல்லாம் பரிசுத்தவான்கள் என்று கண்டாரோ, யாரெல்லாம் உண்மையுள்ளவர்கள் கண்டாரோ, அவங்களுக்கு தான் அதிக பாடுகளையும் அவர் அனுமதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு நிலைமையை பாருங்கள். அவன் அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்ச ஒரு காரணத்தினால வீட்டை விட்டே ஓட வேண்டிய நிலைமை. நீ பார்த்துக்கிறேன்னா தொலைச்சிட்டா, அவ்வளோதான். அத்தோட எங்கே போனால் எதுக்கு போனானா போகலையா ஒரு எஸ்எம்எஸ்ஸாவது பண்ணலாம்ல, முடியுமா? வாட்ஸ்அப் மெசேஜ் போட முடியுமா? போனானே போய் சேர்ந்தானா, தொலைஞ்சானா, இருக்கானா, செத்தானா, ஏதாவது தெரியுமா? என்ன கொடுமையான வாழ்க்கை யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய முற்பிதாக்கள்லாம் அப்படி தான் போயிருக்காங்க. அல்லேலூயா. நம்ம சொல்கிறோம், பாஸ்டர் எனக்கு இருக்கிற கஷ்டம் யாருக்குமே கிடையாது பாஸ்டர். அல்லேலூயா. தேவன் நடத்துகிற பாதை அப்படி தான். அதனால தான் இப்படியெல்லாம் பாடுபட்டு கர்த்தருக்குள்ளே அவங்க வாழ்ந்ததுனால தான் தேவன் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன்னு பின் சந்ததிக்கு தன்னை இப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். அல்லேலூயா. இப்போ நான் பாஸ்டர் மோகன் கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். 4 பேர்கிட்ட போய் சொல்ல நான் பாஸ்டர் மோகனுடைய அசிஸ்டண்ட்டு அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும். பாஸ்டர் மோகன் போய் அமெரிக்காவில் போய் நான் ஜீவாவுடைய சீனியர் பாஸ்டர் அப்படின்னு சொன்னால் எவனுக்காவது தெரியுமா? இப்போ அவர் சொல்கிறார், இப்போ நான் ஜீவாவுடைய சீனியர் பாஸ்டர் என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு ஏதாவது இருக்கா? இல்லவே இல்லை. ஏன்னா ஆபிரகாமும் எங்கே கிடந்தான்னு தெரியாது. பைபிளில் எழுதப்பட்டதுனால நமக்கு தெரியும். யாக்கோபும் அதான், ஈசாக்கும் அதான், அவங்களுடைய நிலைமையே அதுதான். ஆனால் அவர் பெருமையாக சொல்கிறார். அதான் அந்த பைபிள் வசனம் எப்படி சொல்கிறார், அதாவது அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறதுக்கு அவர் வெட்கப்படவே இல்லை. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளாக இருந்தால் நம்மளை விட குறைவானவங்களுடைய சொந்தக்காரங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? வெட்கப்படுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அவங்க என்னை விட குறைவுள்ளவங்களாக இருந்தாலும் என்னை உத்தமமாய் பின்பற்றினவர்கள். அல்லேலூயா. பாடுகளிலும் காடுகளிலும் மலைகளிலும் பாலைவனத்திலும் என்னை உறுதியாய் பற்றி பிடித்தவர்கள், அவர்களை எனக்கு உறவுக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்கிறதுல எனக்கு சந்தோஷம். அல்லேலூயா. இப்படி தான் தேவ ஜனங்களை கர்த்தர் நடத்தி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இதுதான் இந்த சிலுவையை பற்றிய உபதேசம். சரி, அவர் தான் சிலுவையை சுமந்தார். அவர் என்ன சொன்னார்? அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரலன்னா இது வேறையா? நீர் தான் சுமந்தீர், எங்களை விட்டுட்டு போக வேண்டியதானே? சுமந்து முடிச்சிட்டீர்ல, எங்களை விட வேண்டியதானேன்னா உனக்கு சிலுவை இருக்குது. அல்லேலூயா. சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றினா தான் நீ சீஷன். அந்த சிலுவை தான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது, அன்பை கற்றுக் கொடுக்கிறது. அதாவது அந்த சிலுவை அப்படிங்கும்போதே முதல்ல நமக்கு முன்னாடி நிற்கிறது அன்பு, நம்முடைய ஆண்டவருடைய தியாகம். அல்லேலூயா. நம்மை பரிசுத்தப்படுத்தினதான ஒரு ஸ்தலம். நீங்கள் எப்படி யோசித்து பார்த்தாலும் உங்களை பரலோகத்தில் கொண்டு சேர்க்கறதுக்குரிய எல்லாமே கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கும்போது கிடைக்கிது. இதுதான் சிலுவையை பற்றிய உபதேசம். இது நமக்கு எப்போ தேவபலனாக இருக்கும்? விசுவாசிக்கும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது. அல்லேலூயா. இந்த உபதேசம் தான் கொரிந்து பட்டணத்துக்கு வினோதமாக தெரிஞ்சுது. நீங்கள் முதல் நிருபத்தில் அவர் வச்சு எழுதின எல்லாமே நீங்கள் நல்லா பொறுமையாக படித்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் கொரிந்து சபையை கடிந்து உபதேசித்து, அது இன்னும் சொல்லப்போனால் அவனை சாத்தாங்கையில் ஒப்பு கொடுங்கன்ட்டார். அல்லேலூயா.
இப்படி பல காரியங்களுக்குரிய சபையாக இருந்ததை முதல் நிருபத்தின் மூலமாய் அதை அப்படியே அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொண்டபடினாலே ரெண்டாவது நிருபத்தில் அவங்கள பாராட்டுறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வசனத்தை கேட்க 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 நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் இருக்கோ அதை எடுத்து போட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு வியாதி என்னென்னா, பாஸ்டர் இப்படி சொன்னார், ஆனால் அந்த விசுவாசி அப்படி இல்லையே, இந்த ஊழியக்காரங்க அப்படி இல்லையே, இப்படி பார்த்தா ஒரு நாள் உருப்பட முடியாது. ஹல்லேலூயா. உங்களையும் வசனத்தையும் தான் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் உங்கள் பார்வையில் குறைவுள்ளவர்களாக தெரிகிறவர்கள் தனிப்பட்ட முறையிலே கர்த்தருக்கு முன்பாக உத்தமமானவர்களாக இருப்பாங்க. 12 பேர் வேவு பார்க்க போனாங்களா? 12 பேர் வேவு பார்க்க போனதில் 2 பேர் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். கரெக்டா? என்னங்க, 2 பேர் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தானுங்க. அந்த 10 பேர் அப்படி தானே சொல்லியிருப்பான். அந்த 10 பேர் பார்வையில் இவன் யார்? லூசு பயிலுங்க. கரெக்டா? அப்போது இவங்க 2 பேர் பார்வையில் யார்? என்னையா கர்த்தர் இவ்வளோ அற்புதமாக நடத்தி கொண்டு வந்து கூட இவனுங்களால் விசுவாசிக்க முடியலையே, இவங்க அவிசுவாசிகளாக இருக்கானுங்களே. இவன் பார்வையில் அவன் குற்றவாளியாக தெரிகிறான், அவன் பார்வையில் இவன் குற்றவாளியாக தெரிகிறான். அல்லேலூயா. நம்மளை பக்கத்து வீட்டுக்காரங்க ஏன் பகைக்கிறாங்க? அவங்க பார்வையில் நம்ம குற்றவாளியாக தெரிகிறோம், நம்ம பார்வையில் அவங்க குற்றவாளிகளாக தெரிகிறாங்க. இப்போ யார் குற்றவாளிங்கிறது நியாய தீர்ப்பு நாளில் அவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அப்போது இந்த சிலுவையின் உபதேசத்தில் இவ்வளோ காரியங்கள் உள்ளே அடங்கி இருக்குது. அப்போ நம்மை சிலுவையை பற்றிய உபதேசத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களுக்கு அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தில் என்ன முக்கியமான காரியம்? கடவுள் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அதாவது நம்முடைய ரட்சிப்புக்காக இயேசு எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு. நீ ரட்சிக்கப்படணும் அப்படின்னா உனக்கு தேவையானதெல்லாம் அவர் செஞ்சு முடிச்சிட்டாருப்பா. ரட்சிக்கப்படுகிறதற்காக நீ ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, மனம் திரும்புதல் மட்டும்தான் முக்கியம், இல்லையா? யோவானும் அதைத்தான் பிரசங்கம் பண்ணார், இயேசுவும் அதைத்தான் பிரசங்கம் பண்ணார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. மனம் திரும்பலைனாலும் பக்கத்தில் தான் இருக்குது, உன் கண்ணு தெரியாது. புரியுதா? இப்போ நீங்கள் எதையோ டென்ஷனில் வீட்டில் ஒரு பொருளை தேடுவீங்க, அது அங்கே தான் இருக்கும். 7 வாட்டி உள்ளே போயிட்டு வருவீங்க, அது உங்கள் கண்ணில் படாது. இப்படி எத்தனை பேருக்கு நடந்திருக்குது இல்லையா? எனக்கும் நடந்திருக்குது. அல்லேலூயா. இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஷேவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கண்ணாடி வச்சுருக்கேன். இதில் கீழே உள்ளது மட்டும்தான் க்ளோஸ்அப்பில் தெரியும், சரியா? இது தூரத்தில் உள்ளது, மேலே தூரத்தில் தெரியக்கூடியது. இன்னொரு கண்ணாடி வீட்டில் வச்சுருக்கிறேன், கொஞ்சம் இவ்வளோ தூரத்து வரைக்கும் தெரியும், அது ஒரே பவர் மட்டும்தான். அதனால் மோஸ்ட்லி நான் என்ன செய்வேன், ஷேவ் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த கண்ணாடியை போடுவேன். காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவசர அவசரமாக ஷேவ் பண்ணிவிட்டு இந்த கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு அந்த கண்ணாடியை போட்டிருப்பேன். இப்போது ஷேவ் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டிவிக்கு கீழே இந்த கண்ணாடி வச்சுருப்பேன். வந்த வேகத்துக்கு ஐயோ கண்ணாடி போடாமல் இருக்கமேன்னு தூக்கி திணிப்பேன். ஏற்கனவே ஒரு கண்ணாடி இங்கே தான் இருக்கும். கண்ணில் இருக்கிற கண்ணாடி, இன்னும் சொல்லப்போனால் சில பேர் கண்ணிலேயே கண்ணாடியை போட்டு தேடுற ஆளுக்கெல்லாம் இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இது எல்லாமே நடக்குது. அதாவது நம்முடைய கவனம் எங்கே இருக்குதோ அப்போ தான் அது கண்ணுக்கு தெரியும். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மனசு வேறு எங்கேயோ இருக்குது, அதனால பரலோக ராஜ்யம் பக்கத்தில் இருக்கிறது உனக்கு தெரியல. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் ரொம்ப தூரத்தில் இருக்குன்னா அதனால தான் உலக மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அது இங்கே வட இந்தியாவில் ஒரு மூலையில் ஒரு நதிக்கரையில் இருக்குது, இல்லைன்னா அங்கே ஒரு மலை மேலே இருக்குது, இங்கெல்லாம் போயிட்டு வந்தால் தான் அது வேறு, அங்கே அது வாசல் திறக்கிறாங்கன்னெலாம் சொல்கிறாங்க. வாசல் திறந்தால் தான் போயிடலாமே, நம்ம கூட போயிடலாமே, அதோட அப்படியே பரலோகத்துக்கு போயிட்டோம்னா பிரச்சனை இல்லையே. அல்லேலூயா. அப்படி யாரோ திறந்து விட்டு உள்ளே நுழைஞ்செல்லாம் போக முடியும்னா எதுக்கு இந்த பாடு? எல்லாமே இப்படியே ஒரு பஸ்ஸை பிடிச்சி போயிடலாம். கழுது இந்த உலகத்தில் வாழ்ந்து என்னத்தை கண்டோம். அல்லேலூயா. இங்கே அதுக்கு தகுதிப்பட்டால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அங்கே போக முடியும். அமெரிக்கா போகணுன்னா 1000 இமிக்ரேஷன் இருக்குது, செக்கப் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாத்தையும் முடித்தா தான் இன்னொரு நாட்டுக்கு என்ன செய்ய முடியும், போக முடியும். அதனால தான் இந்த நாடு வேறு, அது நம்ம மலையாள பாட்டில் சொல்லுவோம் சொர்க்க நாட்டில். அல்லேலூயா. அது சொர்க்க நாடு, இது பாவ நாடு. சரி, இப்போது இப்படி கடவுளுக்காக உலகம் என்ன சொல்லுதுன்னா, கடவுளை நெருங்கணுன்னா ஏதாவது ஒன்று பண்ணணும்.
நம்ம எதையாவது ஒன்று பண்ணணும். அப்போ எதையாவது நம்ம பண்ணால் தான் கடவுளை நெருங்க முடியுங்கிறது உலக உபதேசம். கடவுள் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாருங்கிறது சிலுவையின் உபதேசம். கரெக்டாக? ஏன்னா எனக்கு நான் ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு ஒரு அக்கா சொன்ன ஒரு முக்கியமான ஒரு காரியம், தம்பி நீ போய் மொட்டை போட்டு வந்திருக்கிற, இப்போ நீ கடவுளுக்காக நீ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிற, உன் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்துச்சு? ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ அவங்க சொன்னாங்க, நம்ம கடவுளுக்காக எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லைப்பா, கடவுள் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். நம்முடைய ரட்சிப்புக்குரிய சகலவற்றையும். அதனால தான் இயேசு கிறிஸ்து ஜீவனை விடும்போது என்ன சொன்னார்? எல்லாம் முடிந்தது. அல்லேலூயா. அந்த முடிந்ததுங்கிற வார்த்தையில் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக நான் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் முடிந்தது. இனி நான் அவரை நெருங்குகிறதற்கு நான் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவரோடு வாழ்கிறதற்கு நான் சில காரியங்கள் செய்யணும். அல்லேலூயா. அப்போது அதற்கு ஏற்ற உபதேசம்தான் சிலுவையின் உபதேசம். சிலுவையின் உபதேசம் சொல்லுது, நீ கடவுளை சேர்றதுக்கு நீ ஒரு பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உலகம் சொல்லுது, இல்லை நாங்கள் ஏதாவது பரிகாரம் பண்ணால் தான் கடவுள் என்ன செய்வார், எங்களுக்கு பிரியமாக இருப்பார். அப்போ கொரிந்து பட்டணத்தில் இந்த மாதிரியான கலாச்சாரங்கள் நிறைய இருந்தது. புரியுதா? அதை அவங்களால ஒத்துக்க முடியல. அது எப்படியா, நம்ம ஏதாவது ஒன்று படைச்சா தானே, நம்ம எதையாவது ஒன்று பண்ணால் தானே. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே நமக்கு பலி செலுத்துதல் அப்படிங்கிற முறைமை இருந்தது. ஆனால் இந்த முறை கிடையாது. அதாவது நம்ம ஆட்டையோ மாட்டையோ நம்ம பலி செலுத்துறதுனால ஆண்டவர் அதாவது சொன்னார்ல, ஆட்டுக்கடாக்களுடைய நிலத்தை நான் குடிப்பேனா? நான் ரத்தம் குடிக்கிறதுக்கு நான் ரத்த காட்டேரியா? அல்லேலூயா. பலி செலுத்துகிறதற்கான முறைமைகளும் நோக்கங்களும் வேறு. ஆனால் நோக்கத்தை மாற்றினவன் மனிதன். புரியுதா? அப்போது இப்படிப்பட்ட பரிகாரங்களை செய்தால்தான் கடவுளை பின்பற்ற முடியும் என்று கொரிந்து மக்கள் நம்பினாங்க. ஆனால் சிலுவையை பற்றிய உபதேசம் சொல்லுது, ஏற்கனவே எல்லா பரிகாரத்தையும் அவர் சிலுவையில் நினைச்சிட்டார், செஞ்சு முடிச்சிட்டார். அப்போ இதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அவர்கள் ஞானத்தை நம்பியிருந்தார்கள். அதனால தான் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறது. சொல்லுங்களேன் கொஞ்சம் வாயை திறந்து. அடுத்தது 19வது வசனம். அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதி இருக்கிறது. புரியுதா? இப்போ பைத்தியம்னு யாரை சொன்னாங்க? விசுவாசிக்கிறவங்கள பைத்தியம்னு சொன்னாங்க. அடுத்த வசனம் தான் இங்கே சொல்கிறாரு, அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து. யார் ஞானினா, நம்மளை பைத்தியம்னு சொல்கிறாலாம் ஞானி. புரியுதா உங்களுக்கு? இந்த ஞானிகளுடைய ஞானமெல்லாம் ஒரு நாள் தேவனுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது தான் தெரியும், ஐயையோ நம்ம தான்டா லூஸாக இருந்திருக்கோம். அல்லேலூயா. ஏன்னா ஒரு கம்பெனியில் வேலை செய்யணுன்னா என்ஜினியரிங் படிச்சிருந்தா ஒரு கம்பெனியில் வேலை இருக்குது, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படித்தா ஒரு கம்பெனியில் வேலை இருக்குது, அல்லது இந்தந்த படிப்பு படித்தா இந்தந்த கம்பெனியில் வேலை இருக்குது. ஆனால் பரலோகத்தில் நமக்கு வேலை கிடைக்கணும்னா அதுக்கு ரட்சிப்புங்கிற படிப்பு படிச்சிருக்கணும். அல்லேலூயா. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன ஒரு சம்பவத்தை தான் சொல்கிறேன். ஒரு பெரிய ஆற்றை கடந்து போகிறதுக்கு பரிசலில் தான் போவாங்க அந்த நாட்களில். இப்போவும் இருக்குது, சில ஆற்றை கடந்து போகிறதுக்கு பரிசல்கள் இருக்குது, போட் இருக்குது. அதில் ஒரு பெரிய சாஸ்திரிகள் ஒருத்தர் போனார். அவர் நிறைய வேத சாஸ்திரங்கள்லாம் படித்தவர். அதில் ட்ராவல் பண்ணி போகிறார். போகும்பொழுது அவங்களுக்கு தான் படித்ததை ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும்ல, ரொம்ப படிச்சுட்டாங்கன்னா அப்படி தானே பேசிகிட்டே இருப்பாங்க. அதனால் போட்டில் உட்காந்துட்டு பரிசலில் உட்காந்துட்டு படகு ஓட்டுறவரை பார்த்து கேட்டாராம், ஏன்பா உனக்கு வானசாஸ்திரம் தெரியுமா? இல்லைங்கய்யா. ஐயையோ, வாழ்க்கையில் நீ கால்வாசியை தொலைச்சிட்டியே. சரி அப்பா பூமி சாஸ்திரமாவது தெரியுமா? இல்லைங்கய்யா, வாழ்க்கையில் பாதியை தொலைச்சிட்டியா. இப்படி இன்னொரு சாஸ்திரம் கேட்டார். அதை கேட்ட உடனே அது சொன்னால், போச்சு உன் வாழ்க்கையில் 3/4 பகுதியை தொலைச்சிட்டியான்னார். கடைசியில் இவர் கேட்டாராம், ஐயா நீச்சல் சாஸ்திரம் தெரியுமா? ஐயோ நம்ம வாழ்க்கைலாம் அதெல்லாம் தெரியாது அப்படின்னு அவர் சொன்னார், வாழ்க்கையுடைய மொத்தத்தையும் நீ தொலைச்சிட்ட, எனக்கு நீச்சல் தெரியும், அங்கே ஒரு பெரிய சுழல் வந்துட்டுருக்குது, நான் குதித்து போகிறேன், நீ உன் சாஸ்திரத்தை வச்சு வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணிப்போ. அல்லேலூயா. எந்த சாஸ்திரங்களும் பரலோகத்தில் கொண்டு சேர்க்காது, ரட்சிப்பின் சாஸ்திரம் மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. அப்போது
அதை தான் சொல்கிறாரு, ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து. நீ ரொம்ப ஞானின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு ரட்சிப்பு கிடைக்காது. ஹல்லேலூயா. நீ சிறு பிள்ளையை போல மாறணும். சிறு பிள்ளையை போல நீ மாறினா மட்டும்தான். சிறு பிள்ளைகளுக்குரிய சுபாவம்னு எடுத்தால் அதுவே பெரிய சப்ஜெக்டு. ஏன்னா ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார்னு ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளை பார்க்கும்போதே நமக்கு புரியுது. ஹல்லேலூயா. முடிஞ்சால் அடுத்த வாட்டி ஒவ்வொரு சின்ன பிள்ளையாக பாருங்கள். முடிஞ்சால் அந்த ஒவ்வொரு சின்ன பிள்ளையுடைய கேரக்டரையும் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள். நான் பெரிய ஞானின்னு நினச்சா நம்முடைய ஞானத்தை அவர் அவமாக்குகிற ஒரு நாள் உண்டு. அப்போது அதை தான் இங்கே ஏசாயாவில் சொல்கிறாரு. ஏசாயா 44:25 நான் சொல்கிற வசனங்களை நம்ம பார்ப்போம். ஏசாயா 44:25 நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அதான் சொல்கிறேன்ல, 2 பேர் வேவு பார்க்க போகும்போது பார்த்தா ஏனாக்கியின் புத்திரரை பார்த்தா அவன் 8-9 அடி ஹைட்டில் இருக்கிறான். அவன் 8-9 அடி ஹைட்டில் இருக்கிறவன்கிட்ட போய் நம்ம போய் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு இவங்க உலக ஞானத்தில் பார்த்தாங்க. 2 பேர் சொன்னால் அவன் எத்தனை அடி உயரம் இருந்தான் ஐயா? ஹல்லேலூயா. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படின்னு சொன்னவர்கள் நம்மக்கிட்ட இருக்கார். அதனால் அவர் ஜெயிப்பார். இவங்க சொன்னாங்க நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இவங்களும் நம்ம ஜெயிக்க முடியாது, அவர் ஜெயிப்பார்னு சொன்னாங்க. புரியுதா? அப்போது பொதுவாகவே அதாவது ஆவிக்குரிய ஜீவியத்தில் சில நேரத்தில் ஓவர் ஆவிக்குரிய ஜீவியத்தில் சில ஆட்கள் இருக்காங்க. அது வேறு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அதாவது சூப்பர் ஸ்பிரிச்சுவல் பேசுகிற ஆட்கள்லாம் இருக்காங்க. நான் அந்த ஆட்களை இந்த லிஸ்ட்டில் கொண்டு வரல. விசுவாசத்தில் பேசுகிறது வேறு விஷயம். புரியுதா உங்களுக்கு? அதாவது சூப்பர் ஸ்பிரிச்சுவல் பேசுகிறவங்க தான் வாழ்க்கையில் அதை கைக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் சாதாரணமாக சராசரியாக ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் கர்த்தர் இதை செய்வார், இதை செய்ய மாட்டார்னு தெரியும். அப்படி தானே? அதாவது உலகத்தில் ஒரு உபதேசம் ஒன்று இருக்குது. நீ ஒரு ஃபாரின் காரை நீ பார்க்குற அப்படின்னு சொன்னால் அந்த கார் உனக்கு வேணும்னு நீ நம்பினா, வேணும்னு ஆசைப்பட்டா, நீ அந்த காரில் கையை வச்சு இயேசுவின் நாமத்தில் இந்த காரை நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன் அப்படின்னு நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு உபதேசம் இருக்குது. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நிறைய உபதேசம் உலகத்தில் நடமாட்டிட்டு அலையுது. சரி, அவங்களுக்கு இப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா சொல்லுங்கள். இப்போ நானும் தான் 2010 அந்த வீட்டில் இருக்கிறேன். அந்த வீட்டில் கையை வச்சு ஜெபம் பண்ணால் என்ன ஆகும்? நிறையா பேருக்கு இன்னும் அது என் வீடு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரியா? இப்போது பிரதர் ஒரு வீட்டில் இருக்காங்க, அவர் ஒரு வீட்டில் இருக்காங்க. இது அவங்க ஹவுஸ் ஓனர் நமக்கு நல்லா தெரிஞ்சவர் தான். இப்போது போய் நான் வந்து நெகேமியா பிரதர் ஜெபம் பண்ணிவிட்டு போய் கணபதி அண்ணாச்சிட்ட போய், ஐயா நேற்று நானும் என் மனைவியும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண ஐயா, கர்த்தர் அதை எடுத்துக்க சொன்னாரியா அப்படின்னு சொன்னான். சரி எடுத்துருவோம் அப்படின்னு உங்கள் 2 பேரையும் எடுத்துருவார் அங்கேருந்து. ஹல்லேலூயா. இந்த சூப்பர் ஸ்பிரிச்சுவலை பற்றி நான் இப்போ பேசலை. ஆனால் அவங்க யோசுவாவும் காலேபுடைய விசுவாசம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் செங்கடலை பிளந்து கொண்டு வந்தார். வனாந்தரத்தில் ஒன்றுமே கிடையாது, ஒரு பொட்டி கடை கூட கிடையாது. கரெக்டா? நமக்கு நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னா, சில கிராமங்களுக்கு போனீங்கன்னா அவசரத்துக்கு கரண்ட் போச்சுன்னா தீப்பெட்டி வாங்குறது கூட தீப்பெட்டி வாங்குறதுக்கு கூட கடை இருக்காது. அந்த மாதிரியான கிராமங்கள்லாம் இன்னும் இருக்குது. இப்போ என்னுடைய மகள் இருக்கிற கிராமத்திலே பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணிக்கு மேலெலாம் அங்கே ஒன்றும் வாங்க முடியாது. அதுக்கு இப்போ வேறு இன்னொரு டவுனுக்கு தான் போகணும். அப்படிப்பட்ட கிராமத்திலலாம் அவங்க இருக்கிறாங்க. அவசரத்துக்கு ஒரு நாள்லாம் ஒரு 9 மணி இருக்கும். நைட்டு 9 மணிக்கு பிள்ளைக்கு ரொம்ப முடியல குழந்தைக்கு. அப்போது பக்கத்தில் தக்கோலம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் போய் பிள்ளைக்கு மருந்து வாங்கலாம் அப்படின்ட்டு அவங்கெல்லாம் தயங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே அங்கே கடை இருக்காது அப்படின்ட்டு. நான் சரி ஆண்டவரை எனக்காக நீங்கள் ஒரு கடையை திறந்து வைக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு போனேன். இருட்டு, மூஞ்சில் வந்து பூச்சியாக வந்து விழும். அந்த மாதிரியான ஒரு ஊர் தான் அது. போனேன். போய் பார்த்தா என்னுடைய விசுவாசத்தின்படி கர்த்தருடைய கிருபையினால் அந்த இடத்துல ஒரு மெடிக்கல் ஷாப் திறந்து இருந்துச்சு. போய் மாத்திரை வாங்கிட்டு வந்தேன். சரியா? இப்போது இந்த மாதிரியான இவ்வளோ நாகரிகங்கள் வளர்ந்த இந்த காலத்திலேயே நம்ம ஒரு பொருள் வாங்கணுன்னா கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இப்போ நம்ம தெருவிலேயே ஒரு அவசரத்துக்கு ஒரு தேங்காய் பத்தை வாங்கினா கடை இருக்கா? இந்த தெருவில் சொல்கிறேன்னா ஒரு தேங்காய் பத்தை வாங்கினாலும் என்ன செய்யணும்? மெயின் ரோடு தான் போய் ஆகணும். அவசரத்துக்கு வாங்கக்கூடிய நிலைமை இல்லை. இப்போது வனாந்தரத்தில் எப்படி இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அவங்களும் போக போக சாப்பிட்டு தானே போனாங்க.
அப்போது அங்கே தேவன் அவங்களை எப்படி நடத்தியிருப்பார்? ஹல்லேலூயா. எப்படியோ பேரீச்சம்பழம் சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு போல இருக்குது. 12 நீரூற்றுகளை கொடுத்தார், பேரீச்ச மரங்களை கர்த்தர் கொடுத்தார், அந்தந்த பாதைகளை கர்த்தர் வழி நடத்தி ஜனங்களை கொண்டு வந்தார். ஆனால் ஒரு விஷயத்தை பார்த்தாங்க, நம்ம ட்ரெஸ்ஸே மாற்றலையே. நான் என்ன சொல்கிறேன், இந்த மழை காலத்தில் பனி காலத்தில் வேணால் நம்ம ட்ரெஸ்ஸு வேர்க்காமல் கொள்ளாமல் இருக்கும், வெயில் காலத்தில் எப்படி இருக்கும் இல்லையா? ஒரு நேரம் இப்படி போயிட்டு வந்துட்டாலே நமக்கு ட்ரெஸ்ஸு நம்ம வேர்வை நாத்தம் வந்துடும். இவங்க நடந்தது பாலைவனம். அந்த பாலைவனத்தில் நடந்த ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய வஸ்திரம் பழமையாகவும் போல செருப்பு தேயவே இல்லைங்க. மண்ணில் நடந்தால் பிச்சுக்கும், தெரியுமா உங்களுக்கு? மண்ணில் நடந்திருக்கீங்களா? செருப்பு போட்டு பிச்சுக்கும். பாதரட்சியும் தேயலை, வஸ்திரமும் பழசாக போகலை. அப்போ என்ன நடந்துச்சு? கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். இதெல்லாம் பார்த்து தான் யோசுவாவும் காலேபும் சொல்கிறாங்க, கர்த்தர் அவர்களை என்ன செய்வார்? நமக்கு ஒப்பு கொடுப்பார். ஒன்றே ஒன்று செய்யணும், அவருக்கு பிரியமாக இருக்கணும். கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அவர்களை நமக்கு ஒப்பு கொடுப்பார் சொன்னார். இப்போ இது சூப்பர் ஸ்பிரிச்சுவலா, நார்மல் ஸ்பிரிச்சுவலா இல்லையா? அதாவது இதுக்கு முன்னாடி தேவன் நடத்தின பாதையை நம்ம யோசித்து பார்த்து இதிலெல்லாம் கடந்து வர பண்ணினவர். தாவீது அழகாக சொல்கிறான்ல, சிங்கத்தை ஒப்பு கொடுத்தாரு, கரடியை ஒப்பு கொடுத்தாரு. இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் விசுவாசம் என்னன்னா, சிங்கத்தையே அடிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சாரியா இந்த சுண்டக்காய் பையனை வச்சு? ஹல்லேலூயா. ஆமாம், சிங்கத்துக்கு முன்னால் தாவீது நின்றுருந்தானா எப்படி இருந்திருக்கும்? சிங்கம் போன்ற பிரச்சனையெல்லாம் கடந்து வர கர்த்தர் உதவி செஞ்சார். கரடி போன்ற பிரச்சனையெல்லாம் சிங்கம் கடிக்கும், கரடி அடிக்கும். புரியுதா உங்களுக்கு? ஒரே அடி சப்புன்னு போட்டுச்சுன்னா எல்லாம் பிஞ்சு ஓடிடும். இவைகளெல்லாம் நடந்த அற்புதத்தை உண்மையை சொல்லப்போனால் அவன் மறக்கலை, நம்ம மறந்துட்டோம். இதுதான் விஷயம். ஹல்லேலூயா. அப்போது அந்த விசுவாசம் வந்தது எந்த ஞானம்னா அது ஆவிக்குரிய ஞானம். நீங்கள் உலக ஞானத்திலேயே பார்த்தீங்கன்னா சிலுவையை பற்றிய உபதேசம் பைத்தியக்காரத்தனமாக தான் தெரியும். அப்போ கொரிந்துப்பட்டது மக்களுக்கு பணம் இருக்குது, வசதி இருக்குது, ஆடம்பரங்கள் இருக்குது, புரியுதா? ஒரு சீரான ஒழுங்கான வாழ்க்கை கிடையாது. எப்படி வேணாலும் வாழலாம். ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியே வச்சிட்ருக்கானா, ஒருத்தன் 4 பொண்டாட்டி வச்சுருப்பான். அதில் அப்பா வச்சுருக்கிற 2வது பொண்டாட்டியோ 3வது பொண்டாட்டியோ மகன் வச்சுருக்கான். அப்போ எப்படியாப்பட்ட ஊராக இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதுதான் சொல்கிறான், அவனை நீ சபையில் மூப்பராக வச்சுக்கிட்டு இருக்கிற இல்லையா? அப்போ சபை எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ ஏன் ஆண்டவர் கொரிந்து சபைக்கு இவ்வளோ பெரிய லெட்டர் எழுதுகிறார்? இதுதான் வாழ்க்கையில் ஒழுங்கீனம் இருந்ததுனால. அப்போ இதெல்லாம் இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லுகிறது உலக ஞானம். தேவ ஞானம் அப்படி போதிக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு விசுவாசி நல்லா தண்ணி அடிப்பார், ஒரு விசுவாசி நல்லா தண்ணி அடிக்கிறவர். ஆனால் சபைக்கு வந்தார்னா ஒரு 30,000 காணிக்க கொடுப்பார். இப்போ பாஸ்டருக்கு என்னென்னா, நம்ம இவர் ஏன் தண்ணி அடிக்கிறீங்க கேட்டால் 30,000 போயிருமே. புரியுதா உங்களுக்கு? 30,000 போயிருமே. சரி, தண்ணி அடிச்சுட்டு போகிறார். அடித்தா அவர் தானே சாவு போகிறார். அடுத்து சபையில் யாரை மூப்பராக நியமிக்கலாம்? 30,000 கொடுக்குறவரை நியமிக்கலாம். இதுதான் கொரிந்து சபையில் இருந்த விஷயம். புரியுதா? ஆமாம். ஆனால் சிலுவையின் உபதேசம் அப்படி சொல்லாது. சிலுவை பற்றிய உபதேசத்துடைய தன்மை நீ நாத்தான்வேலுடைய உபதேசத்திலே தெரியும். ராஜாவாக இருந்தாலும் நீயே அந்த மனுஷன் அப்படின்னு சுட்டி காண்பிக்க வைத்தது தான் தேவனோடு இருக்கிற ஊழியக்காரர்களுடையது. ஹல்லேலூயா. அது வரைக்கும் கொரிந்து சபையில் ஆராதனை நடந்தது, கர்த்தருடைய பந்தி நடந்தது, எல்லாத்துக்குமே நிறைய விளக்கங்கள் இருக்குது. அதனால தான் கொரிந்து சபையில் தான் கர்த்தருடைய பந்தியை பற்றி சொல்கிறாரு, அந்நிய பாஷைகளை பற்றி பேசுகிறாரு. வேறு எந்த சபையிலையுமே சபையில் அந்நிய பாஷை பேசாதன்னு சொல்லலை, கொரிந்து சபையில் மட்டும் பேசுகிறாரு. எல்லாத்துக்குமே பேக்ரவுண்ட் இருக்குது. ஒரு காரியத்துக்கும் ஏன் பவுல் கூடாரம் பின்னுற தொழில் பண்ணார், எல்லாத்துக்குமே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அப்போ அங்கே இப்படி தான் வாழணுங்கிறது விசுவாச மக்கள் தங்களுடைய வாழ்வாரத்தை மாற்றிக்கிட்டாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை. அதை தான் இங்கே சொல்கிறாரு, ஏசாயா சொல்கிறாரு, நான் கட்டுக்கதைக்காரர்களின் குறிகளை அபத்தமாக்கி. ஏன்னா மோசமானவன் என்னத்தையாவது சொன்னானா அதுக்கு ரைட்டு, அவன் சொல்கிற கதையெல்லாம் ஏற்றுக்கிறது. கிறிஸ்தவங்களுக்குள்ளே இப்போ பாருங்கள், இப்போ பேரளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடியவங்க இருக்காங்க.
அவங்க பைபிளில் இருந்து பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. அவங்கக்கிட்ட ஒரு புஸ்தகம் இருக்குது, மந்திர புஸ்தகம்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று தந்திர புஸ்தகமும் இருக்குது. அதிலிருந்து ஒரு கதையை வச்சுருப்பாங்க. அவர் அங்கே போனார், இங்கே போனார், இதை பண்ணார், அதை பண்ணார். ஆனால் சர்ச்சில் மேலே வந்து சிலுவை தான் இருக்கும். நீங்களா புரிஞ்சுக்கோங்க. சத்தியத்தை பேச போனால், அதாவது எனக்கு சித்தப்பா முறை உள்ள ஒருத்தட்ட ஊரில் பேசிகிட்டு இருந்தேன், கத்தோலிக்கர். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஆச்சா பூச்சானார். கொஞ்ச நேரத்தில் வசனத்தை சொன்ன உடனே சுருண்டார். இதெல்லாம் பைபிளில் இருக்கா ஜீவா? யார் அவர் சொன்னார், நாங்கள்லாம் பிறக்கும் போதே கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னவர். நான் சொன்ன 2-3 வசனத்தை பார்த்து சொல்கிறார், இதெல்லாம் பைபிளில் இருக்குதா ஜீவான்னார். இருக்குதுன்னு சொல்லி அதுக்குரிய விளக்கத்தை சொன்னேன். எப்போ இத்தனைக்கும் நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பகால விசுவாசியாக இருக்கும்போது நான் சொன்னதே அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. சொல்லிவிட்டு, நீ ஒரு நாள் எதுக்கும் எங்கள் ஃபாதர்கிட்ட பேச, அவர் கொஞ்சம் திருந்த வேண்டியிருக்குனார். அல்லேலூயா. வந்து என் ஃபாதர்கிட்ட கொஞ்சம் பேச, அவருக்கு ஒன்றுமே தெரியலையே, இதெல்லாம் தெரியலையே அப்படிங்கிறார். சொன்னாலும் அவர் திருந்த மாட்டார்னு சொல்ல முடியாது. கர்த்தருக்காக வைராக்கியமாக ஒரு தீர்மானத்தை எடுத்து வர்ற வருமானம், கிடைக்கிற வசதி வாய்ப்புகள் எல்லாம் இப்போ ஃபாதர் பெர்க்மான்ஸ் மாதிரி எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு வந்தால் மட்டும்தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. அதையும் சேர்த்து வச்சுக்கிட்டே நான் வந்து ரட்சிக்கப்படணும்னா அது முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற சலுகைகள்லாம் பார்த்திங்கன்னா ராஜபோகமான வாழ்க்கை தான். கல்யாணம் மட்டும்தான் பண்ணல அவங்க, புரியுதா? மேலே எல்லா அட்டகாசமும் அவங்ககிட்ட இருக்குது. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, அதுலேயும் சில உண்மையானவர்கள் இருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. உண்மையாகவே வைராக்கியமானவர்களும் இருக்கிறாங்க. ஏன்னா சரி, இப்போ நமக்கு அது சப்ஜெக்ட் இல்லை. மொத்தத்துக்கு அப்படிப்பட்ட எங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த ஞானம் இங்கே எடுபடாது அப்படிங்கிறதை உபதேசித்ததான சபை தான் அந்த கொரிந்து சபை. கீழே 44:26 வசிமா. நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். அப்போ எது சரியான சபை என்று சொன்னால், என் ஊழியக்காரருடைய வார்த்தை நிலைப்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்போது பேரளவில் இருக்க சில கிறிஸ்தவ சபைகளில் பார்க்கும் பொழுது அங்கே ஊழியக்காரருக்கெல்லாம் அங்கெல்லாம் வேல்யூ கிடையாது. புரியுது உங்களுக்கு? அவர் வந்து இவங்க கமிட்டியில் உள்ள ஆட்கள் ஏதாவது சொல்லணும், நீ எவ்வளோ நேரம் பேசணும்னு டைம் கொடுக்குறதே யார் தான் சொல்லுங்கள்? அவங்க தான் சொல்லணும். நீ 10 நிமிஷம் தான் நீ பேசணும்னு சொன்னாங்கன்னா 10 நிமிஷம் தான் பேசணும். அது போக இப்போ நம்ம தம்பி செல்வப்பிரசாத் வந்து சிஎஸ்ஐ சபைகள்லேயும் அவரை பிரசங்கம் பண்ணுறதுக்கு கூப்பிட்றாங்க. அவர் ஆவிக்குரிய சத்தியத்தில் வளர்ந்தவர். அவங்களுக்கு ஒரு சர்க்குலர் மாதிரி அனுப்பிடுவாங்க, இத்தனாவது வாரம் இந்த டாப்பிக்கில் தான் நீங்கள் பேசணும்னு ஒரு சப்ஜெக்ட் அனுப்பிடுவாங்க. இவர் சொல்லிடுவார், நீங்கள் ஏதாவது டாப்பிக்கை கொடுங்க, எனக்கு கத்தர் கொடுத்த டாப்பிக்கை தான் நான் பேசுவேன்ட்டார். நீங்கள் பேசுங்கன்ட்டாங்க. அல்லேலூயா. என்னை கூட ஆர்சி சபையில் கூப்பிட்டாங்கன்னா நான் போவேன். அங்கேயும் சத்தியத்தை தான் பேசுவோம். இப்போ எங்கள் பாஸ்டர்லாம் வந்து சிஎஸ்சி சபைகளெல்லாம் போய் பிரசங்கம் பண்ண போவாங்க. அங்கே போனோன்னு சொல்லுவாங்க, நீங்கள் ஞானஸ்நானத்தை பற்றிலாம் பேசக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாதுன்னா நான் வரமாட்டேன்ருவார். சரி பேசுங்க. அவங்களுக்கு பிரசங்கம் நல்லா இருக்கணும், ஆனால் சத்தியத்தை டச் பண்ணக்கூடாது. அப்படி சத்தியத்துக்கு நீ மதிப்பு கொடுக்கலன்னா நான் வரமாட்டேன்ருவார். எங்கள் பாஸ்டர் கூட நான் வந்து பல சபைகளுக்கு நான் அப்படி போயிருக்கிறேன். தூத்துக்குடியில் நிறையா சிஎஸ்சி சபைகளில் பேசுவாங்க, வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கிடுவாங்க. அதில் இருக்கிற மூப்பரு, பேப்பரு, டூப்பர் எல்லாத்தையும் வச்சு கிழிச்சு, ஏன்னா நீ வந்து ஊழியக்காரனுடைய வார்த்தையை நிலைப்படுத்தாமல் நீ உன் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீ நிலைப்படுத்தினா உன் குடும்பத்தில் சாபம் தான் வருன்றார். அல்லேலூயா. கர்த்தர் வந்து தன் ஊழியக்காரருடைய வார்த்தையை நிலைப்படுத்துவார். அப்படி வார்த்தையை தைரியமாக பேச முடியாத ஒரு சபை அது தேவனுடைய சபை அல்ல. கொரிந்து சபையில் பாஸ்டரே கிடையாது, தெரியுமா? கொரிந்து சர்ச்சுக்கு யார் பாஸ்டர்? யாருமே பாஸ்டர் கிடையாது. தடி எடுத்தவங்களாம் தண்டக்காரன் தான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையான அனல் பறக்கும் ஆராதனை, அதெல்லாம் நாங்கள் பாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம்னு பாடுவோம். ஆனால் இயேசுநாதர் போய் அவர் 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிட்டார். அல்லேலூயா. ஆனால் எல்லாமே நடக்கும். அப்போது எது தேவன் விரும்புகிற சபை என்றால் அங்கே தேவனுடைய ஊழியக்காரருடைய வார்த்தை நிலைப்படுத்தப்பட்டிருக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், என் ஊழியக்காரருடைய வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி. ஸ்தானாபதினா யார்? என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ், என்னுடைய தூதர்கள், என் சார்பாய் நிற்கிறவர்கள்,
என்னுடைய பிரதிநிதியாக நிற்கிறவர்கள் அவங்களுடைய ஆலோசனை தான் நிறைவேற்றுவேன். இன்றைக்கி நிறையா பேருக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட லெவல் கொஞ்சம் ஆட்களோடு பழகிட்டாங்கன்னா அவங்க ஆலோசனைலாம் எங்கேருந்து வரணும், அங்கேருந்து வரும். எங்கேருந்து? சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்காங்கல்ல. இப்போது கர்த்தருடைய கிருபையினால் யார் கொஞ்சம் உயர்வாக இருக்காங்கங்கிறதுக்காக அவங்ககிட்டலாம் போய் நான் உட்காந்துட்டு இருக்கிற வேலையே கிடையாது. இப்போ இன்றைக்கி காலையில் கூட மத்தியானம் கூட கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு முழிச்சு பார்க்கும்போது என் மனைவிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், என்ன இப்படி தூங்குகிறோம், நம்ம கர்த்தருக்காக ஒன்றுமே செய்யாத மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு துக்கத்தோடு இருந்துச்சு. ஆண்டவரே, பண்ணுறது ஒன்றும் பத்தலையே, நிறைய பண்ணணும். ஆனால் அதுக்காக போய் சில நேரங்களில் சில ஆறுதலுக்காக சில ஊழியக்காரங்கிட்ட போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்பேன். அது கூட ஊழியக்காரங்கிட்ட தான். அதிகபட்சம் எனக்கு ஒரு கொஞ்சம் ஆவிக்குரிய நண்பர்னால் நம்ம பிரதர்கிட்ட பேசுவேன். அதுவும் இப்போ அவர் பிஸி ஆகிட்டார். ஹல்லேலூயா. ஆமாம், அவர்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவேன். இல்லைன்னா நம்ம பிரசாத்திட்ட போயிட்டு, பிரசாதம் அவரும் பாருங்கள், நம்ம போகிற ஆட்கள்லாம் தூரமாக போயிடுறாங்க. சில நேரங்களில் ஊழியக்காரனுக்கு அப்படியே டென்ஷன் வரும். எல்லாம் உங்கள் பிரச்சனை தான், வேறு யார் பிரச்சனை? எல்லாம் சேர்ந்து அப்படி அழுத்தும் போது சரி யார்ட்டையா கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக பேசலான்னா அது நம்மக்கிட்ட கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக ஷேர் பண்ணக்கூடிய ஆள்கிட்ட தான் நம்ம என்ன செய்ய முடியும், பேச முடியும். அதுக்காக போய் பணக்காரங்கிட்ட போய் உட்காந்துட்டு இருக்கிற வேலையே எனக்கு கோடம்பக்கத்துலேயும் கிடையாது, இங்கேயும் கிடையாது. ஆனால் தெரியும், அந்த லெவலில் உள்ளவங்ககிட்ட போய் உட்காந்து பேசுகிறதுக்கு இன்றைக்கும் தெரியும் அது அல்ல. ஆனால் ஒரு சத்தியத்துக்காக நிற்கிற ஊழியக்காரர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகள் என்று சொன்னால் அர்த்தம். இப்போ நான் இங்கே நிற்கிறேன்னா தேவனுடைய ஸ்தானாபதியாகத்தான் அவருடைய செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இதில் இங்கே நான் மகிமைப்படுகிறதற்கு ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. உங்களை ப்ளீஸ் பண்ணி பேசுகிறதுக்கும் இங்கே ஒன்றும் கிடையாது. அதுதான் ஸ்தானாபதிகள். என்னென்னா ஸ்தானாபதிகள்னால் என்ன? இந்த நாட்டுடைய ஒரு ஸ்தானாபதி, உண்மையுள்ள ஸ்தானாபதினு வசனம் இருக்குது. உண்மையுள்ள ஸ்தானாபதி எஜமான் என்ன சொன்னாரோ அந்த தகவலை அப்படியே கொண்டு சேர்க்கிறது தான். ஐயையோ, இதை சொன்னால் இவங்க தப்பாக நினைப்பாங்களே, அவங்க தப்பாக நினைப்பாங்களே, யார் தப்பாக நினைச்சாலும் பரவாயில்ல, அவர் தப்பாக நினச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தேவனுடைய திருச்சபையில் அவருடைய ஆலோசனை, அவருடைய ஸ்தானாபதிகளுடைய ஆலோசனையை தான் என்ன செய்வார், நிறைவேற்றுவார். ஆனால் கொரிந்து சபையில் அப்படி கிடையாது. ஏன்னா அதான் சொன்னேன், யாரும் பாஸ்டர் கிடையாது. யார் வசதியானவங்களோ அங்கே மேலே நிற்பாங்க. அதுவும் சொல்கிறார்ல, தகப்பனுடைய மனைவியை வச்சுட்டு இருக்கிறவன் அங்கே முக்கியமான ஆளாக இருக்கான். அவனை நீ கடிந்து கொள்வதும் கிடையாது. நீங்கள் கொரிந்து புஸ்தகத்தை ஃபுல்லாக வாசிங்க, தெரியும். அப்போது ஒரு தேவனுடைய திருச்சபை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதுக்கு தான் ஆண்டவர் கொரிந்து சபைக்கு எழுதின லெட்டரை பைபிளில் வச்சுருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். அப்போது ஆண்டவர் அப்படி நிறைவேற்றி, குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர் அவர் தான் கர்த்தர். அப்போ கட்டப்படணும்னா இடிக்க வேண்டியதை கொஞ்சம் இடிக்கணும், செதுக்க வேண்டியதை செதுக்கணும், இல்லையா? சொல்லப்போனால் அதை ரிப்பேர் பண்ணணும். ஏன் எருசலேமை பார்த்து கட்டப்படுவீர்கள்னால் அது இடிஞ்சு கிடக்குது. ஏன் இடிஞ்ச? அது இடிக்கப்படுறதுக்கு என்ன காரணம்? உன்னுடைய ஆவிக்குரிய நிலையில் எதில் எந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்று அறிந்து, இல்லையா? ஒரு பில்டிங்கை வந்து இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டிலேயே பார்த்திங்கன்னா, எங்கள் பெட்ரூமுக்குள்ளே பார்த்திங்கன்னா நேராக டாராக ஒரு கோடு இருக்குது. 2-3 கோடு இருந்துச்சு. ஃபுல்லாக ஒழுகி நாங்கள் மழை நேரத்துலலாம் நாங்கள் இருக்கிறது தான் பில்டிங்கில். குடிசை வீட்டுக்குள்ளே கூட அவ்வளோ ஒழுகாது. 6-7 மேட்டை போட்டு தொடச்சி எடுத்துகிட்டு இருப்போம் எங்களுடைய பெட்ரூமில். சிஸ்டர் உங்கள் ரூமுக்குள்ளே ஒழுகுதா? இப்போதைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் அன்றைக்கி போன சில மாதங்களுக்கு முன்னாடி ரிப்பேர் பண்ணாங்க. இப்போ ஒரே ஒரு இடத்துல மட்டும் தண்ணி வருது. புரியுதா? அதை சரி பண்ணணுன்னா உடச்சி தான் சரி பண்ண முடியும். புரியுதா? அதை அன்றைக்கி ஹவுஸ் ஓனர் பேசுனாங்க. சரிப்பா, அது வரைக்கும் கொத்தி பூசி ஏதாவது ஒன்று பண்ணுவோம். கொத்தி பூசாமல் ரிப்பேர் அப்படியே பெயிண்ட் அடிக்கலாமான்னு கேட்டாங்க. அப்படியே பெயிண்ட் அடிக்கலாமாண்ணா? பெயிண்ட் அடித்தா அப்படி தான் இருக்கும் அது. அல்லேலூயா. நாங்கள் பெயிண்ட் அடிக்கிற ஊழியக்காரர்கள் கிடையாது, கொத்தி பூசுகிற ஊழியக்காரர்கள். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அப்போ அப்படிப்பட்டதான சபையாக கொரிந்து சபை மாறணும்னு அவர் ஆசைப்பட்டார். அதுக்காக எழுதினார். கர்த்தர் அந்த மாற்றத்தை இங்கே கொண்டு வந்தார். பாழானவைகளை எடுப்பிப்பவர் என்று சொல்லி. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அந்த நமக்கு நேரம் ஆயிட்டதுனால நான் முடிக்கிறேன். சிலுவையை பற்றிய உபதேசம் இருக்கிற சபை என்பது இப்படி தான் உபதேசத்தை கொடுக்கும். இங்கே கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரருடைய வார்த்தையை தான் அவர் நிலைப்படுத்துவார்.
ஸ்தானாபதிகளுடைய ஆலோசனை தான் அவர் நிறைவேற்றுவார். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற சபை அது குடியேற்றமாகும், அது கட்டப்படும். பாழான ஸ்தலங்களை அவர் எடுப்பித்து கட்டுவார். அல்லேலூயா. ஆமாம், வேறு மேஜிக்கும் கிடையாது, வேறு லாஜிக்கும் கிடையாது. மனசிலாயோ ஃபஸ்ட்டு? வேறு ஏதாவது? நோ. உடைச்சி போட வேண்டியதை உடைச்சி தான் ஆகணும், கொத்தி பூச வேண்டியதை கொத்தி தான் பூசணும், கற்களை பொறுக்கிறத கற்களை பொறுக்கி தான் ஆகணும், இல்லையா? ஆமாம், கிளை நறுக்கி களை பிடுங்கி அப்போ தான் ஒரு தோட்டத்தை சீர்படுத்த முடியும். இந்த கிளைலாம் ரொம்ப நாள் கிளை பாஸ்டர், அது அந்த இலையெல்லாம் கொஞ்சம் வெம்பி போனால் கூட பாவம் இவ்வளோ நாளாக இருக்குது பாஸ்டர், அதை விட்டுருவோமா? நல்ல முத்தின இலையில 4 பூச்சி தான் பாஸ்டர் இருக்குது, அதை விட்டுருவோமா? பிடுங்க வேண்டியது பிடுங்கி தான் போட்டு ஆகணும். பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு அடித்து தான் ஆகணும். நல்ல கனி கொடுக்குற மரமாக இருக்கணும்னா கிளை நறுக்கப்பட வேண்டும், களை பிடுங்கப்பட வேண்டும். இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒருத்தர் கொய்யா மரத்தில் நல்ல கொய்யாப்பழம் காய்க்கணும்னு சொன்னால் அந்த நுனியிலிருந்து கீழே இருக்கிற எல்லா இலையையும் உதுத்துருங்கன்றார். உங்கள் வீட்டில் கொய்யா மரம் இருந்தால் பண்ணுங்க. அதோடைய கிளையை அப்படி வளைச்சி விட சொல்கிறார் அவர். வளைச்சி விட்டால் அங்கங்கேருந்து அரும்புகள் எழும்பி, அதாவது மெயின் கிளை இப்படி பெண்டாயிருச்சுன்னா மேல் நோக்கி புது புது துளிர்கள் விட்டு அந்தந்த கார்னரில் எல்லாத்துலேயுமே காய்கள் காய்க்கும், பூ பூக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் உடைச்சி போடுங்க, மரம் பட்டு போனால் நான் பொறுப்பு இல்லை, அவர் தான் சொன்னார், இது ஆண்டவர் சொன்னது இல்லை. அல்லேலூயா. அப்போது அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க அதை சொல்கிறாங்க. அதை நான் சொன்னார்னு சொல்லலாமே தவிர நான் அதை உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் வசனத்தில் உள்ள விஷயத்தை ஆண்டவர் எனக்கு சொன்னதை நான் உறுதியாக சொல்ல முடியும். அல்லேலூயா. அதனால் நல்ல கனிகளை கொடுப்போம், கர்த்தர் நம் மூலமாக மகிமைப்படுவார். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அதற்காக வார்த்தையை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ளுவோம். அந்த வார்த்தை நமக்குள்ளே நிலைப்படட்டும். ஸ்தானாபதிகளுடைய ஆலோசனையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் எனக்குள்ளே செய்ய நினைக்கிற கிரியைகளை அவர் செய்து, அவர் வருகிற நாளிலே என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு தமக்கு அருமையான கனிகளை புசிப்பாராக. அல்லேலூயா. அவர் விரும்புகிற நேசரின் தோட்டமாக நம்முடைய வாழ்க்கை அமைய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்படி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் திணறிக் கொண்டிருந்ததான ஒரு சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா பல நாட்கள் ஒரு விதமாக அவங்க வாழ்ந்துட்டாங்க, பல நாட்கள் சில காரியங்களில் பழகி போயிட்டாங்க. ஹல்லேலூயா. சில காரியங்கள் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளிவரதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா சுற்றிலும் இருக்கிற சமுதாயம் சிலரை பிரியப்படுத்துவதற்காக சில காரியங்களை செய்கிற அனுபவங்கள். அதுவரைக்கும் அந்த சபையில் ஊழியம் செஞ்ச யாருமே இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உபதேசத்தை கொடுத்தது கிடையாது. பவுல் அப்போஸ்தலன் பார்த்து சபையினுடைய அந்த அவல நிலையை பார்க்கிறார். சிலுவையே இல்லையா, ஆண்டவருடைய கல்வாரி ரத்தமே இந்த சபையில் இல்லையே, ரட்சிப்பே இல்லையே, ரட்சிப்பு இல்லாத ஒரு சபை அது எப்படி தேவனுடைய சபையாக மாற முடியும்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவிசுவாசிகளோட விசுவாசிகளுக்கு எங்கே பங்கு எங்கே இருக்குது? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சபைக்குள்ளே இருக்குது என்று சொல்லி சபையினுடைய சூழ்நிலைகளை பார்த்ததான பவுல், ஹல்லேலூயா, அவர் நல்ல ஜெபத்தோடு கூட, ஹல்லேலூயா, தேவனுடைய ஆலோசனையோடு கூட தைரியமாய் பரிசுத்த ஆவியின் பலத்தில் அவர் கொடுத்த அந்த ஆலோசனைகள் அந்த கொரிந்தி சபையினுடைய அந்த தரத்தை அது மாற்றினது, அங்கிருந்தவருடைய வாழ்க்கையை மாற்றியது. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த சபையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய காரியங்களை அப்புறப்படுத்த அவர்கள் இடம் கொடுத்தார்கள். கர்த்தர் அந்த சபையை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல் இன்னைக்கு நமக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் பதிய வைத்து கொள்ளுவோம். நம்மை ஞானி என்று நாம் என்ன வேண்டாம். ஹல்லேலூயா. நம்முடைய ஞானம், நம்முடைய புத்தி, நம்முடைய அறிவு எல்லாம் அவரால் நமக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற ஞானம்தான் ஹல்லேலூயா பரலோக ராஜ்யத்தில் செல்லுபடி ஆகும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சிலுவையை சரியாய் பயன்படுத்தி இருக்கிறோமா? சிலுவையின் ரட்சிப்பை நாங்கள் சரியாய் பயன்படுத்தி இருக்கிறோமா?
ஆண்டவரே, சிலுவையினுடைய உபதேசத்தை நாங்கள் சரியாக பின்பற்றி கொண்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பாடுகளும் உபத்திரவங்களும் எங்களை இடற பண்ணுகிறதாக இருக்கிறதே. ஆனால் ஆண்டவரே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இதுதான் என்பதை நாங்கள் ஆண்டவரே அறிந்து கொண்டு, ஹல்லேலூயா, என்னதான் போராட்டங்கள் வந்தாலும் என்னுடைய எல்லா போராட்டங்களிலும் என்னுடைய ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு கூட, ஏனாக்கின் புத்திரர்கள் எதிராக நின்றாலும் ஹல்லேலூயா, நீர் எங்கள் மேல் பிரியமாய் இருந்தால் அவர்களை எங்களுடைய கையிலே ஒப்பு கொடுப்பீர் என்கிற ஆண்டவரே, யோசுவா காலேபின் விசுவாசத்தை போல ஆண்டவரே, இப்படிப்பட்ட பாடுகளின் பாதையிலே கடந்து போனாலும் எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் பிரியமாய் நடக்கும் பொழுது எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்து எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறீர் என்கிற விசுவாசத்தோடு போவதுதான் சிலுவையை பற்றிய உபதேசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தோற்று போனது போல தன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே அவர் சாத்தானை ஜெயித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் அங்கே தோற்று போனது போல ஒரு தோற்றம் மற்றவர்களுக்கு தெரிந்தது, சாத்தானுக்கு தெரியும் நம்ம இயேசு கிறிஸ்து கிட்ட தோற்று போயிட்டோம். இத்தனை போராட்டங்களை கொடுத்து கூட அவர் சத்தியத்தை விட்டு விலகவில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உபவாசித்து அவர் பசியோடு கூட இருக்கும் பொழுது கூட பிரமாணத்தை மீறி அவர் கற்களை அப்பமாகும்படி அவர் செய்யாதபடிக்கு, அல்லேலூயா, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே நான் பிழைப்பேன் என்று ஆண்டவர் நிரூபித்து காட்டினீரே. அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஆண்டவரே, உபதேசத்துக்கு மீறி, ஆண்டவருடைய சித்தத்துக்கு மீறி இந்த உலகத்தில் ஒரு காரியத்தை நாங்கள் அனுபவிக்க ஆண்டவரே நாங்கள் விரும்பாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர், ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய சிலுவையின் உபதேசத்திலே நாங்கள் நிலைத்திருந்து கர்த்தர் எங்களுக்கு செய்கிற நன்மைகளை, ஆண்டவரே நீர் அனுமதித்து எங்களுக்கு வருகிற நன்மைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக குறுக்கு வழியில் எந்த ஒரு காரியத்தையும் தேடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆண்டவரே முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க பண்ணும்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நாங்கள் ஞானிகள் என்று நாங்கள் எண்ணுகிறதில்லை ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. சகல ஞானமும் புத்தியும் உம்முடையது ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது அவர் ஒருவரே ஞானம் உள்ளவர் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய உன்னதத்தின் வார்த்தைகள் எங்களை நோக்கி வந்திருக்கிறதே. இந்த வார்த்தைகளின்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. வாஞ்சையோடு வசனத்தை கேட்ட பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அவருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கு தேவையான நன்மைகளை தேவன் அதினதின் காலத்தில் வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாரும் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே, உம்முடைய பலன் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் தகப்பனே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, என்னென்ன ஆசீர்வாதங்கள் குறைவாக இருக்கிறது என்று உம்முடைய பிள்ளைகள் மனக்குறையோடு இருக்கிறார்களோ, உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நீர் ஆண்டவரை அறிந்திருக்கிறீர். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. உடைய பிள்ளைகளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். அற்புதங்களை வெளியரங்கமாய் காண தேவன் உதவி செய்யுங்க. அநேகருக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்திருக்க தேவன் உதவி செய்வீராக. தொடர்ந்து கிருபை தாங்கட்டும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். வருகிற சனிக்கிழமை 1ஆம் தேதி காலை 5 மணி ஜெபத்துக்கு, வாக்குத்தத்த ஆராதனைக்கு எல்லாரும் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.